ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்க எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே. ஸோ நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு என்ன லெவல்ஸ் வந்து இருக்க போகுது, சரியா? அதாவது ஆப்ஷன் பிரீமியத்தில் என்ன லெவல்ஸ் இருக்க போகிறாங்க, இண்டெக்ஸில் என்ன லெவல்ஸ் இருக்க போகுது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் நியூஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு மார்க்கெட் நாளைக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இண்டெக்ஸில் மட்டும் என்ன செய்யுங்க, லெவல்ஸ் அப்படின்றது வந்து மாறும். சரி, அதான் நம்மளுக்கு அந்த லெவல்ஸை விட்டு கீழே போனால் மட்டும்தான், அதாவது நம்மளுக்கு S1க்கு கீழேயோ இல்லைன்னா R1க்கு மேலேயோ நம்மளுக்கு ஓப்பன் கொடுத்தால் நம்மளுக்கு லெவல்ஸ் வந்து மாற்ற வேண்டியது வரும். ஸோ அந்த லெவல்ஸை நம்ம என்ன செய்யலாங்க, லைவ்ல நம்மளுக்கு என்ன லெவல்ஸ் வருது அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணி நம்மளோட டெலிகிராம் குரூப்ல என்ன செய்வாங்க, அப்டேட் அப்படின்றத வந்து பண்ணிடுவோம். ஸோ அதனால நீங்க டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஆனால் நம்மளுக்கு நம்ம ப்ரீமியத்தில் எடுக்கக்கூடிய லெவல்ஸ் வந்து மாற போகிறது கிடையாது. ஸோ அதே லெவல் தான் இருக்கும். நம்மளுக்கு கேப் அப்போ ஓப்பன் ஆனாலும் சரி தான், கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் சரி தான். ஓகேவா? சரி. ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு இண்டெக்ஸில் வந்து எப்படி லெவல்ஸ் எடுக்கலாம், சரி, இண்டெக்ஸில் நம்ம எப்படி வந்து லெவல்ஸ் எடுப்போம் அப்படின்றது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து என்ன செஞ்சுருக்கோங்க, வீடியோ வந்து போட்டிருக்கோம் தெளிவாக, இல்லையா? ஸோ அதை பார்க்கலன்னா பாருங்கள். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு என்ன ஏடிஎம் ஸ்ட்ரைக் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி டே இருக்கிறதுனால நம்ம என்ன செய்வோங்க, நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி தான் என்ன செய்வோம், நம்ம வந்து எடுப்போம், இல்லையா? ஸோ இதில் அதே மாதிரி நம்ம பார்க்கும் பொழுது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதில் நம்மளுக்கு எது வந்து இது கம்மியாக இருக்கிறாங்க, அதாவது ஏடிஎம் ஸ்டேக்காக யார் இருக்கிறாங்க, டிஃப்ரென்ஸ் எதில் கம்மியாக இருக்குது அப்படின்றத நம்ம கவனிப்போம், இல்லையா? ஸோ இதில் நம்மளுக்கு பார்க்கும்போது 25,250 தான் என்ன செய்கிறாங்க, டிஃப்ரென்ஸ் அப்படின்றது வந்து கம்மியாக இருக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு க்ளோசிங் ப்ரைஸா அப்படின்னு கேட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்றது இதில் வந்து அப்டேட் ஆகலை. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யலாம், என்எஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ இப்போ என்எஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு நம்ம செக் பண்ணும் பொழுது அதே இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்பைரி வந்து 10 மார்ச். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதில் நம்மளுக்கு க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்றது வந்து வந்திருக்கு. நம்மளுக்கு இன்னும் வந்து ட்ரேடிங் வியூவில் அப்டேட் ஆகல. சரியா? ஸோ ஆனால் நம்மளுக்கு இதில் வந்து க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்றது வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு 25,250 25,250 கால் அண்ட் புட்டு. சரியா? கால் அண்ட் புட்டோட க்ளோசிங் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 222 அப்படின்றது வந்து இருக்கிறாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு 25,250 ஸ்ட்ரைக் தான் என்னதுங்க, ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே. ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்யணுங்க, இண்டெக்ஸில் லெவல்ஸ் வந்து எடுக்கணும். ஸோ இது எப்படி எடுக்கலாம் அப்படின்றதையும் நம்ம வந்து தெளிவாக பார்த்துருக்கோம். ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு வந்து என்ன செய்ய போகிறோம், காலோட ப்ரீமியம் வந்து என்ன செய்யணும், அந்த 25,250லேருந்து ப்ளஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி புட்டோட ப்ரீமியத்தை வந்து என்ன செய்ய போகிறோம், நம்ம வந்து மைனஸ் பண்ண போகிறோம். அது வந்து நம்மளுக்கு R1 அண்டு S1 வந்து என்ன செய்யும் இருக்கு. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி வந்து நான் போட்டு வச்சிருக்கிறேன். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து நம்மளுக்கு R1 வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,472 அப்படின்றது வந்திருக்கு. R2 வந்து பார்த்தோம் அப்படின்னா 25,523 அப்படின்றது வந்திருக்கு. சரியா? ஸோ அதே மாதிரி மிட் லெவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிட் லெவலில் நம்மளுக்கு இது சிந்தட்டிக் ஃபீச்சர் வந்து நம்மளுக்கு 25,250 அப்படின்றது வந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி S1 வந்து பார்த்தோம் அப்படின்னா 25,028 அப்படின்ற லெவலும், S2 24,967 அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இந்த R2 அண்ட் S2 அதையும் நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதையும் இப்போ நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒன்றும் இல்லை, நம்ம வந்து என்ன செய்கிறோம், இதில் போகிறோம், என்எஸ்சி வெப்சைட்டில் போயிட்டோம். என்எஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு நம்ம என்ன செய்யணும்னா இப்போ 25,250 அப்படின்றத எடுத்திருக்கோம். அதுலேருந்து நம்ம 100 பாயிண்ட் என்ன செய்யணுங்க, ஓடிஎம் அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து எடுக்கணும். சரியா? ஓடிஎம் ஸ்ட்ரைக் நான் வந்து எடுக்கிறேன். லைட்டாக வந்து லோடிங் ஆகுது. ஓகே. இப்போ இதில் நம்மளுக்கு 25,150 புட் ஆப்ஷன் வந்து ஓடிஎம் வந்து எடுத்திருக்கோம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ளோசிங் பிரைஸ் 183 இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த 183 என்ன செய்யணுங்க, நம்மளுக்கு இது புட் ஆப்ஷன் அப்படின்றதுனால மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அதாவது 25,150லேருந்து நம்ம இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 24,967 அப்படின்ற வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ அப்போ அதை தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், S2 வந்து மார்க் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ அதே போல் R1க்கு நம்ம வந்து என்ன செய்யணுங்க, கால் ஆப்ஷனோட ஓடிஎம் வந்து எடுக்கணும். கால் ஆப்ஷனோட ஓடிஎம் எடுக்கிறதுக்கு இப்போ 25,250லேருந்து நம்ம 25,350க்கு வந்து போகணும். 25,350 எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷனோட ஓடிஎம் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு கால் ஆப்ஷனோட ஓடிஎம் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா
173 அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அப்ப இந்த 173 என்ன செய்யணுங்க? இந்த 25,350ல இருந்து பிளஸ் பண்ணிக்கணும். பிளஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்க போகுது? 25,523 அப்படின்ற வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ அப்ப அதுதான் நம்மளுக்கு என்னதுங்க? R2 வந்து நம்ம மார்க் பண்ணலாம். சரியா? R2, R1 இது வந்து நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபீச்சர் எப்படி எடுக்கலாம் நம்ம பார்த்துருக்கோம். காலுக்கும் புட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னவோ ஸோ அதை வந்து நம்ம என்ன செய்ய போறோம்? ஸ்ட்ரைக்ல ஆட் பண்ணிக்க போறோம். சரிங்களா? அது நம்மளுக்கு கால் ஆப்ஷன்ல அதிகமா இருந்தா பிளஸ் பண்ணிக்கணும். புட் ஆப்ஷன்ல அதிகமா இருந்தா நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்மளுக்கு 25,250ல பார்த்தீங்க அப்படின்னா ஈவனா தான் இருந்தாங்க. அதாவது நம்மளுக்கு கால் ஆப்ஷன்லையும் புட் ஆப்ஷன்லையும் 222 222 அப்படின்றதுனால நான் 250 அப்படின்றதே ரவுண்டா வந்து போட்டிருக்கேன். சரியா? ஸோ அதே மாதிரி இது S1 அண்ட் S2. சரியா? ஓகே. ஸோ இப்போ நம்ம பிரீமியத்தில் என்ன லெவல்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இதில் நான் சொல்லிட்டேன் நம்மளுக்கு இந்த 25,000க்கு கீழே நம்மளுக்கு ஓப்பன் அப்படின்றது கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன செய்யணுங்க? இந்த லெவல்ஸ் வந்து மாற்றணும். சரியா? அது லைவ்ல எப்படி லெவல்ஸ் வருது அப்படின்றத பார்த்துட்டு நான் என்ன செய்வேன்? உங்களுக்கு டெலிகிராம் குரூப்ல வந்து அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ அதில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா இது வந்து கரண்ட் வீக் எக்ஸ்பெரி வந்து நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ இதில் வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்? 25,200 அப்படின்றது நாளைக்கு உள்ள எக்ஸ்பெரி. சரிங்களா? நாளைக்கு உள்ள எக்ஸ்பெரியை தான் வந்து செஞ்சிருக்கேன். நான் வந்து எடுத்திருக்கேன். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரியோட லெவல்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து கொடுத்துருவோம். ஸோ அதில் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து நம்மளுக்கு ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா நாளைக்குள்ள எக்ஸ்பெரியை வந்து என்ன செஞ்சிருக்கேன்? எடுத்திருக்கேன். ஓகே. ஸோ இதில் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு மிட் லெவலா 105 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. R1 வந்து பார்த்தோம் அப்படின்னா 158, R2 நம்மளுக்கு 197, R3 237 அப்படின்ற லெவல் வந்து வந்திருக்கு. அதே மாதிரி S1 66, S2 49, S3 33 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு மாறப்போவது கிடையாது. மார்க்கெட் வந்து எங்க ஓப்பன் ஆனாலும் சரிதான் நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் தான் இருக்கும். சரிங்களா? நம்ம என்ன செய்ய போறோம்? மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் எங்க கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றத எடுத்து நம்ம என்ன செய்யலாங்க? இந்த லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளுக்கு கரண்ட் வீக் எக்ஸ்பெரியோட லெவல்ஸ். ஓகே. நம்ம நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரியோட லெவல்ஸ் வந்து நாளைக்கு நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து என்ன செய்வோம்? இது பண்ணிடுவோம். ஸோ அதில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி. நம்மளுக்கு வந்து மார்ச் மாசத்தோட பேஜ் வந்து வர 7ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல என்ன செய்யுங்க? நம்மளோட லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அது மூலியமா நீங்க வந்து டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கணும். சரியா? இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஆப்ஷன் ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி மட்டும் தான் நம்ம என்ன செய்வோம்? கிளாஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஃபுல் டீடைல்ஸ் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்லையும் கொடுத்துருக்கோம். நீங்க வந்து எனக்கும் வந்து என்ன செஞ்சுக்கலாங்க? மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். கீழே வந்து லிங்க் இருக்கு. டெலிகிராம் லிங்க் பிளஸ் வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. ஸோ அது மூலியமா டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ நம்மளோட வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.